நம்ம வீட்ல இருக்க எத்தனை தாய்மார்கள் நாடகம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த நாடகத்தை பார்க்குற எல்லாருக்குமே பேய் பிடிக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பாரதி கண்ணம்மான்னு எடுத்துக்கிறேன். இந்த படத்துல வர இந்த சீரியல் கிட்டத்தட்ட 1500க்கும் மேல எபிசோட் போயிட்டு இருக்கு. இந்த சீரியலோட முடிவை பார்க்கணுன்றதுக்காகவே செத்து போன பாட்டிங்களாம் ஆவியா வராங்க. அவங்க எல்லாரும் அந்தந்த வீட்ல இருந்த மருமகளோட உடல்ல ஆட்கொள்றாங்க. அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவங்க பயங்கரமான அட்டூழியம் பண்றாங்க. அதை தாங்க முடியாத அந்த வீட்ல இருந்த கணவன்மார்கள் எல்லாருமே பயங்கரமான தடைகளை போடுறாங்க. லைக் கரண்ட் கட் பண்றது, டிவி ஆஃப் பண்றது, அந்த மாதிரி. அதனோட விளைவா அந்த பேய்கள் எல்லாமே பயங்கர உக்கரமாயிடுதுங்க. பயங்கரமா அடிவாங்க கணவன்மார்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இதுக்கு எப்படியாவது தீர்வு காணணும்னு முடிவு பண்றாங்க. இந்த கணவன்மார்களும் சும்மா சலிச்சவங்க கிடையாது. ஏன்னா தன்னை தானே ஆல்பா மேல்னு சொல்லி சுத்துறவங்க. இந்த சீரியல்ல இருக்கிற பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த சீரியல் முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாள் டிவிலேயே போடுறாங்க, வர வெள்ளிக்கிழமை பாரதி கண்ணம்மாவை மீட் பண்ண போறாங்க அப்படின்னு. புருஷன்காரனுங்க எல்லாம் குசியாயிடுறாங்க, எப்படியோ அன்னைக்கோட நாடகம் முடிய போதுரா அப்படின்னு. ஆனா அந்த நாள் பாரதி கண்ணம்மாவை மீட் பண்ண போறப்போ ஒரு இடி விழுந்து மரம் உடைஞ்சு அது நம்ம பாரதியோட தலையில விழுகுது. பாரதி பழசெல்லாம் மறந்துடுறான். சீரியல்காரங்க இன்னும் 2000 எபிசோடுக்கு இழுக்க போறோம்னு சொல்றாங்க. இந்த படத்துல இந்த கணவன்மார்கள் எல்லாருமே ஒரு தலகணத்தோட இருப்பாங்க. மனைவினா வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும் தான் அப்படி. உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. கடைசியில தன்னோட தப்ப உணர்ந்து மனைவிகள் கிட்டே ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களோட உதவியால வேற ஒரு டீமை யூஸ் பண்ணி அவங்களே டிராமாக்கு ஒரு நல்ல எண்டிங் வர மாதிரி ஷூட் பண்றாங்க. கடைசியில பாரதி தன்னோட ஆதங்கத்தெல்லாம் விட்டு கண்ணம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணம்மா கூட சேர மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுபமான எண்டிங்கை பார்த்து அவங்க எல்லாமே சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க.